ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வேலையிலும் கூட இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தின் மூலமாக இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வேலையில் இந்த வேத ஆராய்ச்சி மூலமாக ஆண்டவருக்கு சித்தமானால் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமைகளிலே மாலை 7 மணி முதல் 8 மணி வரையில் உங்களோடு கூட சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது சபை பாகுபாடு அற்ற ஒரு வேத ஆராய்ச்சியாக இருக்கிறபடினாலே, ஒரு பைபிள் ஸ்டடியாக இருக்கிறபடினாலே நீங்கள் அனைவரும் இதில் நீங்கள் பங்கு பெற்று யூடியூப் மூலமாகவும் மற்றும் நம்முடைய செயலி ஒவ்வொன்று மூலமாகவும் நீங்கள் பார்க்கலாம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய யூடியூப் பெராக்கா கிறிஸ்டின் அசம்பிளி என்ற யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். அந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தால் அதை லைக் செய்யலாம், கமெண்ட் செய்யலாம், மற்ற உங்களுடைய நண்பர்களுக்கு அதை நீங்கள் ஷேர் செய்யலாம். தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இன்றும் கூட இந்த பைபிள் ஸ்டடியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபத்திலிருந்து சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 அதிகாரம் 1 வசனத்திலே, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த 1 அதிகாரத்தில் தேவனை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இதில் 14 காரியங்களை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு அடுத்த 14 காரியம். முதலாவது தேவனுடைய சித்தம், the will of God. ரெண்டாவது தேவனுடைய கிருபை, the grace of God. மூன்றாவது தேவனுடைய சமாதானம், the peace of God. நான்காவது தேவனுடைய ஸ்திரப்படுத்துதல், the stabilization of God. ஐந்தாவது தேவனுடைய குமாரன், the son of God. ஆறாவது தேவனுடைய அழைப்பு, the call of God. ஏழாவது தேவனுடைய பலன், the strength of God. எட்டாவது தேவனுடைய ஞானம், the wisdom of God. ஒன்பதாவது தேவனுடைய பிரியம், the pleasure of God. பத்தாவது தேவனுடைய பைத்தியம், the crazy of God. 11வது தேவனுடைய பலவீனம், the weakness of God. 12வது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், the selection of God. 13வது தேவனுடைய உட்படுத்துதல், the inclusion of God. 14வது தேவனுடைய செயல், the action of God. இங்கே முதலாவது தேவனுடைய சித்தத்தை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்த்தோம், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும். அந்த முற்பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அழைக்கப்பட்டவனாகிய, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன். பாருங்க, ஒரு அப்போஸ்தலனாய் மாறுவது என்பது நாமே மாற முடியாது. ஒரு ஊழியக்காரராக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு மெய்ப்பனாக, ஒரு போதகராக, இதெல்லாம் தேவனே ஒரு மனுஷனை அழைக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லும் பொழுது தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் என்று சொல்லியிருக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிறார், தேவனுடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். இங்கே அழைக்கப்பட்டவனாகிய பவுலும், அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 வசனத்தில், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும்
சகோதரனாகிய தீமோத்தேயும் என்று பார்க்கிறோம். இங்கே முதல் பார்த்தோம் அழைக்கப்பட்டவனாகிய பவுல். இங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும். அப்படியானால் அழைக்கப்பட்ட பவுல் அப்போஸ்தலனாக மாறிவிட்டார். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இதே வசனத்தை நாம் கொலோசியர் 1:1 நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1:1 தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலனாகிய பவுல், எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. இங்கே உறுதியாய் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி, பவுலும் என்று சொல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி அவர் தைரியமாய் எபேசு சபையை குறித்து, எபேசு சபைக்கு விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ரோமர் 1:12 சொல்லுகிறது, எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, தேவனுடைய சித்தத்தினால் நல்ல பிரயாணம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். எதற்கு? விசுவாசிகளை போய் சந்திப்பதற்கு, அவர்களுக்கு ஊழியத்தை செய்வதற்காக. ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார், சாத்தான் என்னை தடை பண்ணினான். பாருங்க, இந்த உலகத்தில் நம்முடைய பிரயாணங்கள் கூட தேவனுடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும். நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், நம்முடைய அழைப்பு எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும். நிறைய தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் தராததுனாலே தங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 8 1-5 நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே மக்கெதோனியா நாட்டு சபை விசுவாசிகளை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 5 மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அதாவது மக்கெதோனியா சபையார் கொடிய தரித்திரம் உள்ளவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த தரித்திரமுடைய அந்த சபையார் கொடுப்பதில் அவர்கள் மிகவும் உதாரண குணம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக தர்ம பணத்தை அவர்கள் கொடுத்தார்கள். அதை தான் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அவர்களையே அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய சித்தம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது கல்வாரிக்கு அவர் செல்வதற்கு முன்னதாக கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட முன்னால் நீங்கட்டும். பிறகு அவர் சொல்லுகிறார், ஆகிலும் உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுது. ஆண்டவர் இயேசு தேவனுடைய சித்தத்திற்கு, பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுதுதான் சிலுவையிலே அவர் ரத்தம் செஞ்சு நமக்காக மரித்து இந்த உலகத்தில் நமக்கு பாவ மன்னிப்பையும் நமக்கு நரக ஆக்கினையிலிருந்து நமக்கு விடுதலையும் ரட்சிப்பையும் கொடுத்து இன்றைக்கு பரலோக பாக்கியத்தையும் நித்திய ஜீவனையும் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினபடியினால்தான் இன்றைக்கு நாம் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய சித்தம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. 2வதாக நாம் பார்க்கிறோம் தேவனுடைய கிருபை, த கிரேஸ் ஆஃப் காட். இதை இங்கே பார்க்கும் பொழுது 3 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபை. அதே போல 6 அதை குறித்து என்ன சொல்லுகிறது? அவர் மூலமாய்
உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ கிருபை பாருங்க, இது தேவனுடைய கிருபை. இது ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கிடைக்கும்? தேவனுடைய கிருபை என்பது எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்றெல்லாம் பல காரியங்கள் இருக்கிறது. உதாரணமாக சொல்லப்போனால், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம்னு சொன்னால் தேவனுடைய கிருபை தான். அந்த கிருபைக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இங்கே 2 கொரிந்தியர் 8:1-5 நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த மக்கெதோனியா சபையாருக்கு தேவன் கொடுத்த கிருபையை குறித்து அவர் சொல்லுகிறார். அந்த கிருபையினாலே தங்களுடைய தரித்திரத்திலும் மிகவும் உதாரண குணமாய் அவர்கள் தர்மத்திற்காக அவர்கள் கொடுத்தார்கள், தர்ம ஊழியத்திற்காக கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கொடுப்பதற்கு கூட கிருபை வேண்டும். வேதத்தில் மரியாளை தேவதூதன் வாழ்த்தும் பொழுது கிருபை பெற்றவளை வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினார். பாருங்க, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆண்டவருடைய கிருபை வேண்டும். தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தேவனுடைய கிருபையை இங்கே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். 3வதாக இந்த அதிகாரத்தில் தேவனுடைய சமாதானம், அதே 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சமாதானம். யாருக்கு தேவனுடைய சமாதானம்? ரோமர் 5:1 சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு சமாதானம். எப்படி நீதிமான்களுக்கு சமாதானம்? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். யாரெல்லாம் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சமாதானம். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், வேதத்தில் வசனங்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக இருக்குமா, ஒரு வசனமும் பொய் சொல்லாது. இங்கே நீதிமானுக்கு சமாதானம், நாம் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறதுனாலே நமக்கு சமாதானம். அப்படியானால் சமாதானம் நமக்கு வேண்டுமானால் நாம் நீதிமானாய் மாற வேண்டும். யார் ஒருவர் நீதிமானாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். இங்கே ஏசாயா 57:21 வேதம் சொல்லுகிறது, யாருக்கு சமாதானம் இல்லை என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். பாருங்க, இந்த வசனத்தில் ஏசாயா 57:21 துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தரே சொல்லுகிறார். அப்படியானால் இந்த உலகத்தில் நாம் நீதிமான்களாய் வாழ்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் நமக்கு சமாதானம் உண்டாகும். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. யோவான் 16:33 சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவர் இயேசுவிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டு. அதனால் அவர் முதலே சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படிக்கு நான் இதை சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் அவருடைய சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். முதலாவது, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். 2வது, தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். 3வது, தேவனுடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த சமாதானம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அப்போஸ்தலர் 9:31 சபைகளுக்கு தேவன் சமாதானத்தை கொடுத்தார். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. தேவனே சபைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த கடைசி காலங்களிலே தேவன் இந்த வசனத்தின்படியே சபைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சமாதானத்தின் தேவன், நம்முடைய தேவனுடைய பேரே சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்தை கொடுப்பார்.
சமாதானத்தை தேவன் சீக்கிரமாய் சாத்தானை அவருடைய காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, பிரச்சனைகளை பார்த்து கலங்காதீங்க. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அது மட்டுமல்ல, இந்த சமாதானம் ஏன் விசேஷமானது என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சமாதானம் ஆவியின் கனிகளிலே ஒன்றாய் இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களிலே, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்படியானால் ஆவியின் கனிகளிலே சமாதானம் ஒரு கனியாக இருக்கிறது. ஆவியின் வரங்கள் இருக்கிறது. 9 வரங்களை பார்க்கிறோம். ஆண்டவருடைய தயவினாலே பல வரங்களை கண்டுபிடிக்க, வேதத்தில் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். அதே போல் அதிகாரம் என்று சொல்லும்பொழுது ஒரு 70 வகையான அதிகாரத்தை கண்டுபிடிக்க தேவன் உதவி செய்தார். வரங்களிலே 40 வகையான வரங்களை கண்டுபிடிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். அதற்கும் மேலாக இருக்கலாம். பொறுமையாக இன்னும் அதிகமாக ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அதை கண்டுபிடிக்க தேவன் உதவி செய்வார். அல்லது நீங்கள் ஒருவேளை ஆண்டவருடைய கிருபையினால் இன்னும் அதிகமாக வேதத்தை ஆராய்ச்சி செய்து இன்னும் அதிக வரங்களை கண்டுபிடிக்கலாம். இப்படி வரங்கள், கனிகள், அதிகாரங்கள், பல காரியங்கள் வேதத்தில் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கனிகள், அந்த கனிகளிலே இந்த சமாதானம் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அந்த சமாதானம், அதை தேவன் நமக்கு தருகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஏசியாவில் ஆண்டவர் இயேசு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். அதனால் ஆண்டவர் இயேசு நமக்காக வந்து அந்த ஆக்கினையை அவர் மேலே ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சமாதானம். ஆகவே சமாதானத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். அதனால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது இலவசமாய் அவர் தருகிறார். 4வதாக தேவனுடைய ஸ்திரப்படுத்துதல், த ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் காட். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை 8ஆம் வசனத்தில், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, என்ன ஆசீர்வாதத்தெல்லாம் அவர் கொடுக்கிறார். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பது மட்டுமில்ல, நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். எப்படி? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரியந்தம். நம்முடைய தேவன் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார். பாருங்க, ஒரு சிலர் பாதியிலே கைவிட்டுருவாங்க. ஆனால் தேவன் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். கடைசி வரைக்கும் அவர் கண்ணின் மணியை போல உங்களை பாதுகாப்பார். உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். முடிவு பரியந்தம் உங்களை ஸ்திரப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது 48ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அதனால கடைசி வரைக்கும் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஸ்திரப்படுத்துகிற தேவன் நமக்காக இருக்கிறார். சங்கீதம் 27:14 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. யார் ஒருவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களை தேவன் ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் அவருக்காக காத்திருங்க. நீங்கள் வேற யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்காக காத்திருந்தா உங்களுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். அதே சங்கீதம் 31:24 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருங்க, அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆகவே தேவன் நம்மளை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, 5வது பார்க்கிறோம், தேவனுடைய குமாரனை குறித்து இங்கே பார்க்கிறோம். இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் இந்த சன் ஆஃப் காட். இங்கே 9ஆம் வசனம் சொல்லுகிறது,
தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பாருங்க, இங்கே பார்க்கிறோம், தேவனுடைய குமாரன், அவரோடு கூட தேவன் நம்ம ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று நம்மளை அழைத்திருக்கிறார். தேவனுடைய குமாரனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரன் எப்படியா இருக்கிறார்? அவர் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். அவரோடு கூட நம்ம ஐக்கியமாக இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இந்த 24ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். பாருங்க, தேவனுடைய குமாரன் அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. அவர் தேவன் அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து, அதாவது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் தேவ பலனாய் அவர் இருக்கிறார். தேவ பலனாய் மட்டுமல்ல, அங்கே என்ன பார்க்கிறோம்? தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியா இருக்கிறார்? தேவ பலன், தேவ ஞானம். அது மட்டுமல்ல, அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் 31ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் மாற்றியிருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு கோட்டை, துருகம், அரண், கண்மலை என்றெல்லாம் சொல்லுவோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தேவ பலனாய் இருக்கிறார், தேவ ஞானமாய் இருக்கிறார். நமக்கு ஞானமாய் மட்டுமல்ல, நீதியாய் இருக்கிறார், பரிசுத்தமாய் இருக்கிறார், மீட்பாய் இருக்கிறார். அதனால தேவகுமாரனாகிய இயேசு நமக்காய் இருக்கிறபடினால நீங்க தைரியமா இருங்க. பிதாவினுடைய வலது பார்சத்தில் இன்றைக்கும் நமக்காக உட்கார்ந்து கொண்டு பரிந்து பேசுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவனும் நம்ம மேல அன்பு வைக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசுவும் நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆகவே நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவர் மேலே நம்ம விசுவாசம் வச்சிருக்கிற விசுவாசம் நம்மை ஒரு காலம் வெட்கப்படுத்தாது. கண்டிப்பாக நம்மை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். பரலோக ராஜ்யத்தில் போய் சேருவது தான் நம்முடைய ஒட்டு மொத்த பிரயாசத்தினுடைய பலனாக இருக்கிறது. வேற எதுவுமே இந்த உலகத்தில் நமக்கு முக்கியம் இல்லை. தேவகுமாரன் அப்படியாய் அவருடைய வருகையிலே நம்மளை கைவிடாமல் நம்மளை சேர்ப்பார் என்று நாம் விசுவாசிப்போம். எனவே வேதம் நமக்கு தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறது, சன் ஆஃப் காட். ஆறாவதாக த கால் ஆஃப் காட், தேவனுடைய அழைப்பை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அழைப்பை 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தேவனுடைய அழைப்பு, த காலிங் ஆஃப் காட். இந்த தேவனுடைய அழைப்பு விசேஷமானது. ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் அவருக்காக அழைக்கிறார். நீ வா, என்னிடத்துல வா. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது தம்முடைய சீஷர்களை அவர் அழைத்தார். வாருங்கள், உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன். மீன் பிடிக்கிறவங்கள கூப்பிட்டு மனுஷரை பிடிக்கிறவர்களாக உங்களை மாற்றுவேன் என்று ஆண்டவர் இயேசு அன்பாய் அழைத்தார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் அழைக்கிறவராய் இருக்கிறார். நம்ம அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? நம்மை வாழ வைப்பதற்காக அழைக்கிறார். இங்கே ரோமர் 11:29 பார்க்கிறோம், தேவனுடைய கிருபை வரங்களும்
அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. நம்மை தேவன் அழைத்த அந்த அழைப்பு மாறாதது. மாறாதது என்று சொன்னால் இட் கேனாட் பி சேஞ்ச்டு. அதாவது தேவனுடைய கிருபை வரங்களும் மாறாதது, அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதது. கிருபை வரங்கள் என்று சொல்லும் பொழுது வரங்கள், தேவன் கிருபையாய் நமக்கு கொடுத்த வரங்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில தேவனுடைய பிள்ளைகள் வரங்கள் பயன்பட்டு கொண்டே இருக்கும். அவர்கள் ஒருவேளை தேவனுக்கு உண்மையாக இல்லை என்றாலும் கூட அந்த வரங்களை தேவன் ஒரு முறை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அந்த வரங்கள் அவர்களுக்கு கிரியை செய்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் கிருபை வரங்கள் மாறாதது. அதே போல் தேவனுடைய அன்பு, தேவனுடைய அழைப்பு மாறாதது. பாருங்க, இந்த மாறாத அழைப்பு, இந்த மாறாத கிருபை வரங்கள். ஆகவே தான் சில கிருபை வரங்களை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் சாட்சியாய் இல்லாமல் போகும் பொழுது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. கிருபை வரங்களை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் கிருபை வரங்களை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தங்களை அவர்கள் வெளிப்படுத்தி கொள்ளக்கூடாது. தங்களுடைய சுய லாபத்திற்காகவோ தங்களுடைய சுய இஷ்டத்திற்கோ சுய மேன்மைக்கோ நாம் இதை செய்யக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். ஏன்னு சொன்னால் வரங்களை யாருக்காக பெற்றார் என்று வேதம் சொல்லுகிறது? துரோகிகளுக்காக வரங்களை பெற்றார். அப்படியானால் வரம் பெற்றவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி கொள்ளவோ தங்களை பெருமை பாராட்டி கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. நம் துரோகிகளாய் இருக்க போய் நமக்காக வரங்களை பெற்றுக்கொண்டார். ஆகவே இந்த கிருபை வரங்கள் மாறாததாக இருக்கிறது, அவருடைய அழைப்பு மாறாததாக இருக்கிறது. தேவனுடைய அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் என்ற மனுஷனை, ஆபிராம் என்று விக்கிரகாராதனை செய்து கொண்டிருந்த அந்த மனுஷனை, நம்முடைய முற்பிதாவாகிய அந்த ஆபிராமை தேவன் அழைத்தார். கல்தேயர் தேசத்திலிருந்து அழைத்தார். ஊர் என்ற கல்தேயர் தேசம். அந்த ஆபிராமுடைய தகப்பனும் விக்கிரகாராதனை செய்யக்கூடியவர் தேராகு. அப்படிப்பட்டவர்களை அழைத்து அவர்களை தெரிந்தெடுத்து நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லி வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வதித்தார். பூமியின் மணலைப் போல ஆபிரகாமுடைய சந்ததியை, ஆபிராமை ஆபிரகாம் என்று பெயரை ஆசீர்வதித்து மாற்றி ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். நம்முடைய முற்பிதாவை தேவன் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்மையும் கூட அவர் அழைக்கிறார். அவருடைய வேலைக்காக, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக அவர் அழைக்கிறார். அவருடைய அழைப்பை நாம் ஒருபொழுதும் அள்ள தட்டக்கூடாது. அழைக்காமல் நாம் செல்லக்கூடாது, அழைத்தால் போகாமல் இருக்கக்கூடாது. அவருடைய அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் விசேஷித்தமானதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்முடைய அழைப்பு இந்த உலகத்துக்குரியது மட்டுமல்ல, பரம அழைப்பு, பரலோகம் வரைக்கும் செல்லக்கூடிய அழைப்பு. இங்கே ஆண்டவர் அழைத்தார் என்று சொன்னால் இங்கே மட்டும் சபைக்கு அழைக்கவில்லை, இங்கே மட்டும் நம்மை ஆசீர்வதிக்க அழைக்கவில்லை. நம்மை ஒரு முறை தேவன் அழைத்தால் பரலோகத்திலையும் நமக்கு திறந்த வாசலை திறந்து உள்ளே நுழைவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அது அப்படிப்பட்ட பரம அழைப்பு தான் தேவனுடைய அழைப்பு. அந்த அழைப்பை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் மிகவும் தேவனை கனப்படுத்த வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும். நம்முடைய அழைப்பை, நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை நாம் எப்பொழுதும் உறுதியாக்கி கொள்ள வேண்டும். 7வதாக தேவனுடைய பலன். தேவனுடைய பலன் என்று சொல்லும் பொழுது த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட், தேவனுடைய பலன். அந்த வசனம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவன் இந்த உலகத்தில் பலம் உள்ளவர் என்று நாம் அறிவோம். ஆனால் அவருடைய பலம், அவருடைய
பலத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. எது தேவனுடைய பலன்? எது தேவனுடைய பலன் என்று பார்த்தால், சிலுவையை பற்றிய உபதேசம். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய, அதாவது அவருடைய சிலுவையை பற்றிய அந்த உபதேசம்தான் நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனை பிரசங்கம், இந்த உலகத்தில் நாம் பிரசங்கம் பண்ணாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை பற்றிய பிரசங்கத்திற்கு ஈடான ஒரு பிரசங்கம் இருக்க முடியாது. என்னதான் நம்ம ஆசீர்வாதமான பிரசங்கத்தை பிரசங்கித்தாலும் சிலுவை பற்றிய பிரசங்கம் மேன்மையான ஒரு பிரசங்கம். அது இன்றைக்கும் ஜீவனுடைய பிரசங்கம், தேவனுக்கு பிரியமான பிரசங்கம். பாருங்க, இந்த சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படியா இருக்கிறதா? கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ தேவ பலனாக இருக்கிறது. பாருங்க, தேவ பலன். இந்த உலகத்தில் தேவனுடைய பலனை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். 24ஆம் வசனம் இந்த அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறார். கிறிஸ்துவே நமக்கு தேவ பலன். அதனால் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருந்தா நமக்கு பலன் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு நம்மளோட இல்லைன்னு சொன்னா நமக்கு பலன் இல்லை. இயேசு நம்மோடு இருப்பது தான் நம்முடைய பலன். ஆகவே ஆண்டவர் இயேசு என்ன சொல்லி இருக்கிறார்? நான் உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட தான் இருக்கிறார். அதனால் நமக்கு பலன் தான். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எந்த பலவீனமும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருந்தால் உங்களுக்கு தேவ பலன். அவரே நமக்கு பலனாக இருக்கிறார், தேவ பலனாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருந்தால் அவர் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக வந்த இயேசு. பிசாசின் கிரியை அழிக்க அவர் வந்தவர். பிசாசின் கிரியை அழித்தார். உங்களுக்கு விரோதமான பிசாசின் கிரியைகள் எதுவாக இருந்தாலும் அவர் அழிப்பார். அவர் தேவ பலனாக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசுவே நம்முடைய தேவ பலனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் இயேசு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பவுல் சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசுவை குறித்து. அவர் என்ன சொல்லுகிறார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. பாருங்க, ஆண்டவர் இயேசு தான் நம்மை பலப்படுத்துகிறவர். அதனால ஆண்டவர் இயேசு உங்களோடு இருந்தால் அவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் ஒருபொழுதும் பலவீனமாக போக மாட்டீங்க. ஒருவேளை பலவீனமாக இருந்தாலும் இயேசு உங்களை பலப்படுத்திடுவார். அதனால் தைரியமாக இருங்க. 8வதாக நாம் என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். தேவனுடைய ஞானம், the wisdom of God. இதை 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பாருங்க, இங்கே தேவ ஞானத்தை பார்க்கிறோம். தேவ பலன் மட்டுமல்ல, தேவ ஞானம். இந்த தேவ ஞானம் நமக்கு வேண்டும். ஏன்னு சொன்னால், இந்த கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு தேவனுடைய ஞானத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு தேவனுடைய ஞானத்தை நமக்கு கொடுத்தாதான் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆண்டவர் இயேசு சிறு பிள்ளையாக இருந்த பொழுது
அவர் மனுஷ தயவிலும் தேவ ஞானத்திலும் அவர் அதிகமாய் அவர் வளர்ந்தார். பாருங்க, நாம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு தேவ ஞானம் தேவை. நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில் தேவ ஞானம் இல்லாததுனால தங்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளை அவர்கள் கண்டு கொள்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை பெற வேண்டுமானால் தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை. ஏன்னா சத்துரு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் தேவ ஞானம் நமக்கு இருந்தால் மட்டுமே நாம் எப்பேற்பட்ட சோதனைகளையும் நாம் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் இயேசு ஞானமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவரை பலமுறை அவரை சோதித்தார்கள். அவரை ஒரு காயினை கொண்டு வந்து இந்த அதாவது ஆண்டவர் இயேசுவை எப்படி சோதிக்கிறார்கள் என்று சொன்னால், ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் ஒரு நாணயத்தை கொடுங்க என்று கேட்கிறார். அதை எடுத்து அவர்களுக்கு காட்டி இதில் யாருடைய சொரூபம் என்று சொன்னபொழுது அவர்கள் சொன்னார்கள், ராயனுடைய சொரூபம். அப்படினால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி ஞானமாய் அவர் நடந்து கொண்டார். இந்த கடைசி நாட்களில் நாம் ஞானமாய் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம், ஞானமாய் பிரசங்கிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஞானம் இல்லாமல் நாம் இருந்தால் நாம் பல தோல்விகளை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்க நேரிடும். ஞானத்தை தேவன் தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு தேவ ஞானமாக இருக்கிறார் என்று சொல்லி 24ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய பிரியத்தை குறித்து நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமாயிற்று. எது பிரியமாயிற்று? பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த 21ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியிலே நாம் பார்க்கிறோம், தேவனுக்கு பிரியம். எது? நம்மை ரட்சிப்பது. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே நம்மை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. அப்போ தேவனுக்கு எது பிரியம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம் யோசித்து தேவனுக்கு பிரியமானதை மட்டும் செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியம் இல்லாத நாம் செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தம் எப்படி முக்கியமோ அதுபோல் தேவனுக்கு எது பிரியமோ அது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்கிறது. தேவனுடைய பிரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை அவங்க செய்கிறதுனால சில நேரங்களில் அவர்கள் தண்டிக்கப்படுகிற காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த ராஜாக்கள், விக்கிரக ஆராதனை செய்தவர்கள், பலிப்பீடங்களை கட்டினவர்கள், பாகால்களை சேவித்தவர்கள், அதாவது சொரூபங்களை முத்தம் செய்தவர்கள், இப்படியெல்லாம் நிறைய பேர் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அவர்கள் தேவனுடைய தண்டனையை அவர்கள் பெற்றார்கள், தேவனுக்கு பிரியமாய் நடக்காததுனாலே. ஆனால் யாரெல்லாம் செம்மையான இருதயத்தோடு தாவீதை போல அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். அவருடைய ராஜ்யபாரத்தில் சமாதானத்தை கொடுத்தார். அவர்களை தேவன் உயர்த்தினார், அவர்களை பாதுகாத்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நாம் பிரியமாய் நடக்க வேண்டும். தேவன் தமக்கு பிரியமானதை அவர் சொல்லுகிறார். அதே போல் நாமும் தேவனுக்கு எது பிரியமோ அதை தான் நாம் நடப்பிக்க வேண்டுமே தவிர நமக்கு பிரியமானதை நாம் செய்ய ஒருபொழுதும் நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடாது. தேவன் இந்த காரியம் வேண்டாம் மகனே என்று சொன்னால் அதை நாம் செய்யக்கூடாது, இது வேண்டாம் மகளே என்று சொன்னால் செய்யக்கூடாது. தேவனுக்கு பிரியம் எதுவோ அதை மட்டுமே செய்ய வேண்டும். இந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நிறைய பேர் தரித்து கொண்டு இருக்கிறார்கள். சில கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய குடும்பங்களில் ஒரு கல்யாணம் அல்லது ஒரு ஃபங்க்ஷன் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஊழியக்காரர் இருக்கிற வரையில் கிறிஸ்தவ பாடல்கள், ஊழியக்காரர் மற்ற விசுவாசிகள் வந்து ஆராதனை நடத்தி கூட்டங்கள்லாம் முடித்து அவர்கள் அந்த இடத்தை விட்டு மறைந்த உடனே உலக பாடல்களை அவர்கள் போட்டு அங்கே ஒரு ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படாமல், இவ்வளோ நேரம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக சாட்சிகளாய் வாழ்ந்த அவர்கள்
கேட்டால் என்ன சொல்வார்கள்? சொந்தக்காரர்கள் போட்டு விட்டார்கள். அவர் சொந்தக்காரங்களை பிரியப்படுத்துவதற்காக நம் தேவனை துக்கப்படுத்தலாமா? யோசித்து பாருங்க. நிறைய திருமணங்களில் இது போல காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். எல்லாம் முடித்து வெளியில் வரும்பொழுது பாடல் மாறிடும், இசைகள் வித்தியாசமான இசைகள் கேட்கும். அதுவரையில் ஒழுங்கும் கிரமமாக இருந்த சில திருமணங்கள், சில நிகழ்ச்சிகள், ஊழியக்காரர் வெளியில் வந்த உடனே அது வேற நிகழ்ச்சியாக மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறேன். இது போல சாட்சி இல்லாத காரியங்களை நாம் ஒருபொழுதும் செய்யக்கூடாது. தேவனுக்கு பிரியமான காரியத்தை தான் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு எது பிரியம் என்பதை எப்பொழுதும் நாம் பார்த்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். தேவன் இது பிரியம் இல்லை என்று சொன்னால் அதை விட்டுவிட வேண்டும். என்று சொன்னால் தேவனுடைய பிரியம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. 10வதாக நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பைத்தியம். பாருங்க, the crazy of God. இதை நாம் 25ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது, பாருங்க, இதில் தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்படி 14 காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒரு அதிகாரத்தில் மட்டும் தேவனை குறித்து. அதே போல் ஆண்டவர் இயேசுவை குறித்து, ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் வரப்போகிற ஆசீர்வாதங்களை குறித்தும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் தேவனுடைய சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல காரியங்கள் ஒரு அதிகாரத்தில் எத்தனை காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார் பாருங்க. இங்கே தேவனை குறித்த 14 காரியங்களை நான் கண்டுபிடிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். பாருங்க, இங்கே இந்த 10வதாக தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது. பாருங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளை பைத்தியமாக நினைக்கிறாங்க. ஆனால் பைத்தியமாய் தோன்றுகிற உபதேசத்தில் அதாவது சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ தேவ பலனாக இருக்கிறது. அந்த சிலுவை உபதேசத்தின் மூலமாக தான் ஆண்டவர் இயேசு நம்மை ரட்சிக்கிறார். அதனால் பைத்தியமாய் தோன்றுகிற காரியங்கள். அப்போ தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறதாம். அப்போ மனுஷனுடைய ஞானம் அதை காட்டிலும் தேவனுடைய பைத்தியம் பெரிய காரியம், அதிகம். ஆகவே நம் தேவனை ஒருபொழுதும் குறை சொல்ல முடியாது. தேவனை நாம் குறைஞ்ச ஒரு நிலைமையில் அவரை யுகிக்க முடியாது. தேவன் அவருடைய பைத்தியமே மனுஷ ஞானத்திலும் பெரிய காரியமாக இருக்கிறது. அப்படியானால் அவருடைய ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும் யோசித்து பாருங்க. தேவன் உயர்ந்தவர், நாம மண்ணானவர்கள். தேவன் பெரியவர். அவர் பைத்தியமாய் அவருடைய காரியம் கூட மனுஷ ஞானத்திலும் பெரியதாக இருக்கிறது. அதனால் நாம் அவர் என்ன செய்தாலும், அவர் பைத்தியமாக எதையாவது செய்கிறது போல இருந்தால் கூட அதில் அவர் ரட்சிப்பு வைத்திருக்கிறார். பாருங்க, பல காரியத்தை தேவன் செய்திருக்கிறார். அது மற்றவர்களுக்கு அது பைத்தியம் போல கூட தெரிஞ்சிருக்கும். ஒரு முறை ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எல்லாரும் அங்கே அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பெண், சிறு பெண், 12 வயது இருக்கும். அந்த பெண் மரித்து போய்விட்டா. அந்த சிறு பெண்ணுடைய தகப்பன் வந்து, ஆண்டவரே நீர் வர வேண்டும், நீர் வந்து என் மகளை பார்க்க வேண்டும் சொல்லி அழைத்து கொண்டு செல்கிறார். ஆனால் அங்கே போகும்பொழுது எல்லாரும் தாரை தம்பிட்டு எல்லாம் வாசித்து அழுது அவங்க புலம்பி கொண்டு இருக்கிறாங்க அந்த சிறு பெண் மரித்து போனதற்காக. அப்பொழுது ஆண்டவர் இயேசு அங்கே சென்று
அவளிடத்தில் சொல்லுகிறார், இவள் மரிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் சிரிக்கிறாங்க, அவரை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க. இவர் என்ன பைத்தியமா? மரித்து போன பெண்ணுக்காக நம்ம அழுது கொண்டிருந்தா இவர் வந்து மரிக்கலை, அவள் தூங்குகிறா, அவள் நித்திரையாக இருக்கிறான்னு சொல்கிறார். எல்லாரும் சிரித்தாங்க, அவரை பார்த்து நகைச்சாங்க. ஆண்டவர் இயேசு எல்லாரையும் வெளியில் அனுப்புங்கன்னு சொல்லி அவங்கள வெளியில் அனுப்பி அங்கே போய் அந்த சிறு பெண்ணை கையை பிடித்து, சிறு பெண்ணே எழும்புன்ட்டு சொன்னார். பைத்தியமாக தான் எல்லாருக்கும் தோணுச்சு, ஆனால் இயேசு அற்புதம் செய்தார். பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை ஆண்டவர் இயேசு செய்கிற காரியம் மற்றவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும், ஆனால் அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து சிலர் இந்த கிறிஸ்தவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பைத்தியமாக நினைக்கலாம். ஆனால் நாம் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம். அந்நிய பாஷை பேசும்பொழுது தேவனோடு நம் ரகசியம் பேசுறதுனால மற்றவர்களுக்கு அது பைத்தியமாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது நம் தேவனோடு ரகசியம் பேசுகிறோன்னு சொல்லி. அதனால் மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க என்பதை விட நாம் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரராய் கூட இருந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்படாமல் தேவன் என்ன நினைக்கிறார் நம்மை குறித்து என்று நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 11ஆவதாக the weakness of God, தேவனுடைய பலவீனம். 25ஆம் வசனம், இந்த 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுகிறது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் கூட மனுஷருடைய பலத்திலும் அதிக பலம். இப்போ பாருங்க, மனுஷர் தேவன் இடத்துல ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய பலவீனம் கூட மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. பலவீனமே அப்படி பலம், அதிக பலமாக இருந்தால் அப்போ அவருடைய பலனை நாம் தாங்க முடியுமா? யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறதா இருக்கிறது. அவ்வளோ பலம் உள்ளவர். அவருடைய சத்தம் பெண்மானை ஈனம்படிக்கு செய்கிறதா இருக்கிறது. அப்போ எவ்வளோ பலம் உள்ளவராக இருந்தால், சாதாரணமாக அவர் பேசினாலே அவருடைய சத்தத்துக்கே அப்படி என்று சொன்னால் அவருடைய பலத்தை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தேவன். அவரை நாம் நம்முடைய இரட்சகராகவும் நம்முடைய தகப்பனாகவும் பெற்றது நமக்கு தேவனே கொடுத்த பாக்கியம்தான். நாம் பெற்ற பாக்கியம் அல்ல. நம்முடைய அதாவது நல்ல குணத்தினாலேயோ நம்முடைய நீதியினாலோ நமக்கு கிடைத்த இந்த ஸ்லாக்கியம் அல்ல. தேவனே நம்மேல் இறக்கப்பட்டு கொடுத்த ஸ்லாக்கியம்தான். தேவனை நமக்கு தகப்பனாக, தேவனை நமக்கு பிதாவாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தகப்பனாக, ஒரு மூத்த சகோதரனாக, நமக்கு பிரதான ஆசாரியராக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக நமக்கு மீட்பு, நமக்கு ரட்சிப்பு எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய பலவீனத்தை நாம் பார்த்து நாம் தவறாக எண்ண முடியாது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் நமக்காக எத்தனை பாடுபட்டார். கல்வாரி சிலுவையில் தடிக்கு விழுந்தார். சிலுவை தூக்க முடியாமல் கல்வாரியில் ஆணிகளால் அறையப்பட்டார். அவருடைய சிலுவை தூக்குவதற்கு ஒரு சீமோன் என்ற ஒரு மனுஷனை அழைத்து அவனை பலவந்தம் படுத்தினார்கள். இந்த சிலுவை சுமந்து செல் என்று சொல்லி. அவ்வளோ பலவீனப்பட்டார். எதற்காக? உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக அவர் பலவீனரானார், நம்மை பலவானாய் மாற்றுவதற்காக. அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பலவீனப்படுவதற்கும் ஒப்பு கொடுத்தார், நமக்கு பலன் கொடுப்பதற்காக. இன்னைக்கு உங்களுக்கு அவர் பலன் கொடுப்பார், சத்துவத்தை கொடுப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தேவன் அவருடைய பலவீனம் கூட நம்முடைய பலனை காட்டிலும் அதிகமானதாய் பலமுள்ளதாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பலவீனத்தை குறித்து பார்த்தோம். 12ஆவதாக நாம் பார்க்கிறோம் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், the selection of God. பாருங்க, இதை 27ஆம் வசனத்திலே இருக்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி
தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. நாம் ஒரு மனுஷன், ஒரு உலக மனுஷன் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ள வேண்டும், வேலைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், வேலையில் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்க என்ன தகுதி பார்ப்பாங்க? அவங்களுடைய சரீர பிரகாரமான அந்த தோற்றத்தை பார்ப்பாங்க, இந்த அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ். அது மட்டும் இல்லை, அவங்க எஜுகேஷனை பார்ப்பாங்க, அவங்களுடைய எல்லா குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் தேவன் அவர் எப்படி பார்க்குறாருன்னு சொன்னால், அவருடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவங்களை தெரிந்து கொண்டாரு. அது மட்டுமல்ல, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவங்க, பலவீனமானவங்க, அது மட்டும் இல்லை, இழிவானவைகள், அற்பமாய் எண்ணப்பட்டவைகள், இல்லாதவைகள், இவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். எதற்கு? ஞானிகளை வெட்கப்படுத்த, அது மட்டுமல்ல, உள்ளவைகளை அவமாக்க, இழிவான மனிதர்களை, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை, இல்லாதவைகளை, இவர்கள் எல்லாம் தேவன் உள்ளவர்களை வெட்கப்படுத்த, ஞானிகளை வெட்கப்படுத்த, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த, பலவீனமானவர்களை, பைத்தியமாக இருக்கிறவர்களை தேவன் தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் பலம் உள்ளவர்கள் என்றோ, ஞானிகள் என்றோ, அல்லது உள்ளவர்கள் என்றோ நம்மை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஒன்றுமில்லாதவர்களாக இருக்க போய் தான் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நமக்கு ஞானமே இல்லாததுனால தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால், ஞானம் இல்லை என்று சொன்னாலும் அவனை ஞானியாய் மாற்றி விடுவார். அறிவில்லாதவனுக்கு அறிவை கொடுப்பார். அவர் பேதையை ஞானியாக்குகிற தேவன், ஒன்றுமில்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். The selection of God is the best selection. தேவன் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்தால் அது தவறவே தவறாது. 13வது நாம் பார்க்கிறோம், தேவனுடைய உட்படுத்துதல், தி இன்க்ளூஷன் ஆஃப் காட். அதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம், அந்தபடி நீங்கள் அவரால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. பாருங்க, அந்தபடி நீங்கள் அவரால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். தேவன் நம்மை உட்படுத்தி இருக்கிறார். யாருக்கு உட்படுத்தி இருக்கிறார்? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் ஒரு காலத்தில் நாம் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். we are under Jesus Christ. ஆண்டவர் இயேசுவுக்கு கீழே நாம் இருக்கிறோம். எப்படி ஒரு மெய்ப்பனுக்கு கீழே விசுவாசிகள் இருக்கிறார்களோ, எப்படி நாம் எல்லாரும் தேவனுக்கு கீழே இருக்கிறோமோ, அதுபோல் தேவன் நம்மை எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவுக்கு கீழ், அதாவது உட்படுத்தி இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், அந்த உட்படுத்தல் என்று சொல்லும் பொழுது எதற்காக அவர் உட்படுத்துகிறார்? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இதெல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு உட்படும் பொழுது தான் நமக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் ஆண்டவர் இயேசுவுக்கு உட்படுத்தி இருக்கிறார். அதனால ஆண்டவருக்கு இயேசுக்கு உட்படுத்தவில்லை என்று சொன்னால், தேவன் நம்மளை உட்படுத்தவில்லை என்று சொன்னால்,
நமக்கு ஞானம் கிடைக்காது, நமக்கு மீட்பு கிடைக்காது, நமக்கு நீதி கிடைக்காது, நமக்கு பரிசுத்தம் கிடைக்காது. ஒன்றுமே நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, அது ஒன்றுக்கும் உதவாது. எல்லாம் இயேசுடைய பரிசுத்தம், இயேசுடைய மீட்பு, ஆண்டவர் இயேசுடைய அந்த ஞானம்தான், அந்த நீதி தான் நம்மை வாழ வைக்கிறதா இருக்கிறது. அதுக்காக தான் ஆண்டவர் இயேசுக்கு உட்படுத்துகிறார். கடைசியாக 14வதாக தேவனுடைய செயலை நாம் பார்க்க போகிறோம் இந்த அதிகாரத்தில். தி ஆக்ஷன் ஆஃப் காட். அது என்ன இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய செயல் 29ஆம் வசனம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். பாருங்க, ஏன் அவர் இப்படியெல்லாம் செய்கிறார்? ஞானியை வெட்கப்படுத்த, பலவானை வெட்கப்படுத்த, உள்ளவைகளை வெட்கப்படுத்த, அதுக்கு ஆப்போசிட்டான ஆட்களையே எடுக்கிறார். ஏன் இதெல்லாம் செய்கிறாருன்னு சொன்னால், அவருடைய ஆக்ஷன், தேவனுடைய செயல் எதுக்காக? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அதுதான் அவருடைய தி ஆக்ஷன் ஆஃப் காட், அவருடைய செயல். ஒருத்தனும் மேன்மை பாராட்டக்கூடாது. அதுக்காக தான் உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை, நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஏன்னா அப்படி யாரும் மேன்மை பாராட்டிடக்கூடாது என்பதற்காக தான் அற்பமாக எண்ணப்பட்டவர்களும் இல்லாதவைகளும் இழிவாய் எண்ணப்பட்டவைகளும் ஆகிய நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம் ஞானி இல்லை, நம் பலவான் இல்லை, ஆனால் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால் யாரும் தங்களை ஞானி என்றோ, தங்களை பலவான் என்றோ, தங்களை ஏதோ உள்ளவர்கள் என்றோ நாம் சொல்லிக் கொள்வதற்கு ஏது இல்லை. ஏன்னு சொன்னால், இப்படியெல்லாம் நாம் சொல்லிடக்கூடாதுன்னு தான் தேவன் நம்மை ஒருவரும் மேன்மை பாராட்ட கூடாது என்று சொல்லி இப்படி கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய செயல். இப்போ பாருங்க, தேவனை குறித்து 14 காரியங்களை இந்த 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். ஆண்டவர் சித்தம்னால் அடுத்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பல காரியங்களை பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த காரியங்கள்லாம் நீங்கள் சபை பாகுபாடு இல்லாமல் இந்த வேதாகம காரியங்களை, இந்த பைபிள் ஸ்டடியை நீங்கள் கேளுங்க, பாருங்க. நான் ஒரு சபையினுடைய போதகனாக இருக்கிறபடினால, ஊழியக்காரனாக இருக்கிறபடினாலே சபையின் கீழ் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். மற்றபடி இந்த உபதேசங்கள், இந்த போதனைகள் எல்லாருக்கும் இது சொந்தம். இது எந்த ஒரு குறிப்பிட்ட சபைக்கோ அல்லது ஒரு ஸ்தாபனத்துக்கோ அல்ல. இது எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக இதை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் மேலும் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பெராக்கா கிறிஸ்டியன் அசம்பிளி என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்க. நீங்கள் லைக் பண்ணலாம், நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம், ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பலாம். தேவன் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படி எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கலாம். நாங்களும் உங்களுக்காக இந்த ஊழியங்களில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 14 காரியங்களை, உம்முடைய காரியங்களை நாங்கள் பார்த்தோம். உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய சித்தம், இப்படி பல காரியங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே ஞானம், உம்முடைய பலவீனம் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே அப்பா பிதாவே, நீர் உம்முடைய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து இருக்கிறீர். உம்முடைய பாக்கியத்துக்காய் நன்றி. நாங்கள் மேலும் உம்முடைய வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீர் சொன்னீர வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி உம்முடைய வேத வாக்கியங்கள் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும், இதை பார்த்த, இதை கேட்ட ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும். அவர்களோடு கூட இருந்து
கடைசியில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, பரலோகத்தில் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க, இந்த உலகத்தில் ஒருவேளை நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் நாங்கள் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உமக்கு சகல துதிகான மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.